அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? சமோசா ரெசிபி பார்த்துக்கலாமா? ஸ்டஃபிங் செய்திடலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நீட்டு வாக்கில் கட் பண்ண வெங்காயம் பாதி ஆட் பண்ணிவிட்டு பாதி நான் அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகா நடுவில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. உப்பும் இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கலர் சேஞ்ச் ஆனது நல்லா வெங்காயம் வதங்கினதே 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூளும் 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது நான் வந்து மசாலாலாம் கொஞ்சமாக ஓரமாக ஒதுக்கிட்டு 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதில் முட்டை ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். உங்கள் கிட்ட கீமா இருந்தால் கூட கீமா கூட ஆட் பண்ணிக்கலாம். வெறும் வெங்காயம் கூட வச்சு செய்திடலாம். இந்த முட்டை வந்து பொடி மாஸ் மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா முட்டைலாம் மிக்ஸ் ஆனதே நீங்கள் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை வெங்காயம் எடுத்து வச்சோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம கடையில் வாங்குகிறோம்ல அந்த சமோசா மாதிரி இருக்கும். சமோசா ஸ்டஃபிங் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம நேற்று செய்த பட்டி அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக பார்க்காதவங்க பாருங்கள். சமோசா பட்டி ரெசிபி. மைதா மாவு வந்து பேஸ்ட் மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கிண்ணத்தில் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது சமோசா பட்டியை ஒரு ஷீட்டாக எடுத்துருக்கேன். ஓரமாக உங்களுக்கு கனமாக வந்திருக்குன்னா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி தான் நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே தான் நீங்கள் மடக்கிக்கோங்க. ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. 1 டீஸ்பூன் நான் ஸ்டஃபிங் வச்சுக்கிறேன். உங்களுக்கு எப்படி தேவையோ அது மாதிரி வச்சுக்கோங்க. நிறைய வச்சுட்டாலும் ஓவர் ஃப்ளோ ஆகிடும். அதனால் தேவையான அளவு வச்சுட்டா போதும். இப்போ இந்த பேஸ்ட்டை எடுத்து நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரியே நீங்கள் மடித்து எடுத்துக்கோங்க. சமோசா சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த ஓப்பனாக இருக்கிற இடம்லாம் மைதா லைட்டாக டச் பண்ணி அந்த க்ளூ மாதிரி ரெடி பண்ணியிருக்கலையா, அதை டச் பண்ணி வச்சுட்டா ஆயில் வந்து உள்ளே போகாமல் இருக்கும். உங்களுக்கு கேப் எதுனா இருந்துச்சுன்னா இது மாதிரி செய்துக்கோங்க. எனக்கு கேப் இல்லை, உங்களுக்காக நான் வீடியோக்காக காமிக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் செய்துக்கோங்க. இது மாதிரி தான். அப்போ ஆயிலெல்லாம் இடையில போகாமல் இருக்கும். சூப்பராக மடக்கியாச்சு பாருங்கள். இதே மாதிரி இன்னொன்றும் செய்து காமிக்கிறேன். சேம் பிகினராக இருந்தால் கூட உங்களுக்கு சூப்பராக வரும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மடக்கும் போது கேப் இல்லாமல் மடக்குனா போதும். பட்டி வந்து ஒரு நாள் முன்னே செய்து வச்சுருங்க. வேலை ரொம்ப ஈஸியாகிடும். கீமா காய்கறி எது வேணாலும் வச்சுக்கலாம், உங்கள் விருப்பம்தான். ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்குது. சிம் பண்ணிக்கோங்க, இல்லைனா மீடியம் பண்ணிக்கோங்க. சமோசா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கோங்க. ரொம்ப ஹையில் வச்சா போட்டோடனே கருகிடும். மீடியம் ஃப்ளேமில் பார்த்து நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பராக சமோசா ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போது இந்த கிறிஸ்பினஸ் காமிக்கிறேன் பாருங்கள். குட்டி சமோசா ரெடி பண்ணியிருந்தேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.